நின்ற புகழெல்லாம் என்ன பண்ணித்தான் மனிதர்களிடத்துல போனா 4 நாளைக்கு நிக்க மாட்டேங்கிறது, இழந்துறான். நாம் நின்ற என்றுமே நிலைத்து நிற்கும்படியான ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு தேடுறச்சே இந்த பெரிய திருவடியை பார்த்து இவங்கிட்ட போனாதான் நாம் நிலைத்து நிற்போம் என்று பெரிய திருவடியினிடத்திலே புகழ்கள் யாவும் வந்து நின்றா நிலை பெற்று நின்ற என்றும் பொருள் கொள்ளலாம். சிறப்பு பொருள் புகழ் நின்ற புள்ளூர்லி. அவன் என்ன பண்ணா? போர் அரக்கர் குலம் கெடுத்தான். அதாவது தர்ம யுத்தத்திலே ராட்சச ஜாதியை குலத்தோடு முடித்தான். யாரு? தர்ம யுத்தம். அதர்ம யுத்தம் பண்ணல. அது பாரதம் கேட்டேன்னா பூரா அதர்ம யுத்தம் தான். தர்ம யுத்தம்ங்கிறது ஏதோ பீஷ்மருடைய யுத்தம் தான் தர்ம யுத்தமா இருந்தது. பீஷ்மர் விழுந்தவுடனே அதர்ம யுத்தமாக மாறிவிட்டது. ஆனா சக்கரவர்த்தி திருமகனார் செய்த சண்டையெல்லாம் தர்ம சண்டையே தவிர அதர்ம வழியில போகல. எதிரி போர் செய்து இழைத்து விட்டான். இழைத்து கையில் இருந்த ஆயுதத்தையும் நழுவ விட்டு விட்டான். நல்ல வேளை எதிரி நிராயுதபாணியா நிற்கிறான். அல்றா அப்படின்னு ஒரு அம்பை பெருமாள் அடிச்சிருக்கலாம். அப்பா நீ ரொம்ப களைச்சுட்டே. களைத்திருக்கிறவன் பேரிலே அடிப்பது தர்ம யுத்தம் அல்ல. இன்று போய் போர்க்கு நாளை வா. இன்னைக்கு திரும்பி போ. நன்ன விசிராந்தி, அதாவது ஓய்வெடுத்துண்டு நாளைக்கு வான்னு அனுப்பினானே அது தர்ம யுத்தம். புரியுதா? எதிராளி கத்திய வச்சுட்டு சண்டை போடுறச்சே தான் வேலை வச்சுட்டு சண்டை போட்டான்னா அது அதர்ம யுத்தம். எதிராளி எந்த ஆயுதம் வச்சுட்டு இருக்கானோ அந்த ஆயுதத்தை தான் தானும் பிடிச்சு சண்டை போடணும். அப்படி இல்லைன்னா அது அதர்ம யுத்தம். நாம எங்க கத்தியும் கிடையாது, வில்லும் கிடையாது. இப்ப எல்லாம் ஒரு குண்டு பட்டன் அமைக்கினா உலகமே அழிஞ்சிரும். அழிவதற்குத்தான் இந்த விஞ்ஞானம் பயனாகிறதே தவிர ஆக்கம்னா ஸ்டவ் கண்டுபிடிச்சுட்டான். வேற நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? எது கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சிருக்கான். பகவானியா நீ அறிய போறதுனால இல்லையே. எல்லாம் ஒவ்வொரு நாடும் நடுங்கின்னு இருக்கு. எந்த வேளையில எவன் அணுகுண்ட தூக்கி போடுவானோன்னு இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வேண்டிய ஆயுதங்களைத்தான் அது சம்பாதித்து கொடுக்கிறது. இந்த விஞ்ஞானத்திலே ஒருத்தன் இறங்கி விட்டான்னா கடவுள் இல்லைமா. ஏன்னா அவனுடைய ஆராயும் அறிவுக்கு புலனாகாதபடியாலே அவனுக்கு இந்த பிரகிருதியில் விளைகிற பொருள்களினுடைய நுணுக்கமும் நுட்பமும் தான் அறிவுக்கு எட்டுகிறதானபடியினாலே அப்ராகிருதமான ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அவன் அறிய மாட்டான். சயின்டிஸ்ட் நாஸ்திகன், அது சந்தேகமே இல்லை. சில சயின்டிஸ்ட் பெருமாளையும் ஜெயிக்கிறான். அது என்னவோ அவன் பண்ண புண்ணியம். அது ஒத்துணுமே அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் அவ்வளவுதான். சயின்ஸால ஆகாது என்னன்னா, சயின்ஸால ஆகாதது காலட்சேபங்க ஒத்துணுமே இல்லாத பண்றதுதான். புரியுறதா? அது விஞ்ஞானம். எம்பெருமானாருன்னா அதி விஞ்ஞானம்னு சாஸ்திரம்.
மெய்ஞானம், உண்மையான இறைவனை பற்றிய அறிவு, அது எப்படியோ இருக்கட்டும். ஆக அந்த எம்பெருமான் இகழ்வின்றி என் நெஞ்சத்தெப்பொழுதும் பிரியானே என்கிறான். அதாவது இப்படி பெருமைகளுக்கெல்லாம் எல்லையான பெருமை பெற்றவன், பிராட்டிக்கு கணவன், பெரிய திருவடியை வாகனமாக உடையவன், சகல கல்யாண குணோபேதன், இதெல்லாம் அவனுக்கு பெருமை. அப்பேற்பட்டவன் அந்த பெருமைக்கெல்லாம் எல்லையான பெருமை பெற்றவன் என்ன பண்ணா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்த நித்திய சம்சாரி இந்த நம்மாழ்வார் என்று என்னுடைய தன்மையை பார்த்து பின்வாங்கி போகாமல் ஒரு வினாடி பொழுது கூட என்னை விட்டு பிரியாதே இருக்கிற இவ்விருப்புக்கு அடியான காதலுடையான். என்ன ஆச்சரியம்! அப்பேற்பட்டவன் அழுக்கே வடிவானவன் அடியேன், பாவமே உருவானவன் அடியேன். என் நெஞ்சில வந்து சேர்ந்து ஆஹா, ஆழ்வாருடைய நெஞ்சை விட தூய்மையான இடமுண்டோ என்று பெரிய பிராட்டியார், பெருமாளே நீர் அங்கேயே இரும், இந்த பால சாத்துட்டு போங்க, அவரோடு சேர்த்து தான் பெருமாளுக்கு பால் அமுது கண்ட பண்ணருளின உடனேயே ஆழ்வாருக்கு அருளப்படும். அப்படி ஆழ்வார் திருமேனியிலே அபிருச்சி வைத்தான் சர்வேஸ்வரன். இது பிரகிருதி, பிராகிருதம், தோஷமே உருவானது. ஆனா அது ஆழ்வாருடைய நல்லவா. உப்பே போடாதே குழம்பு பண்றப்பா, நன்னா பண்ணினாலே தினம் நொட்ட சொல்றமா இவன். என்ன உப்பு குறைச்சலா இருக்கு, என்ன புளி குறைச்சலா இருக்குன்னு குற்றமே சொல்லுவானே தவிர ஒரு நாளாவது நன்னா பண்ணிருக்கீன்னு சொல்ல மாட்டான். அப்பேற்பட்ட ஒருவன் தன் மனைவி கையாலே குழம்பு சாதிக்கிறா. அந்த அழகுல குழம்பி போய் இவன் என்ன பண்றான், இன்னைக்கு சாம்பார் அடாடாடா உப்பு இல்லை. ஏன்னா அவ தன்னுடைய ஹிருதயத்தாலே அபிமானிக்கப்படுகிற பத்னியாகையாலே அவளிடம் இருக்கிற குற்றமே நற்றமாக தோன்றுவது போல ஆழ்வாராகிற சேதனனுடைய சேதனனிடத்திலே எம்பெருமான் என்ன மனம் என்ன அழகு என்று என் நெஞ்சில் திகழ்ந்தான், என் நெஞ்சில் இருந்தான், என் நெஞ்சில் அமர்ந்தான், என் நெஞ்சில் நின்றான் அப்படின்னு சொல்லலாம். திகழ்வதுவே திகழ்ந்தான் என்று சொல்லுகிறபடியினாலே என் நெஞ்ச விட்டு இன்னொரு உயர்ந்த வஸ்து இல்லை என்று கருதி எதை கொடுப்பதற்காக அழைத்தாலும் இந்த நெஞ்சை விட்டால் மறுபடியும் இடம் தருவாரோ மாட்டாரோ அப்படிப்பட்டவர்கள் நாம. ஜீவாத்மா பெருமாளை ஒரு நிமிஷம் மறந்தான்னா அதுக்கப்புறம் மறந்தே போயிடுவான். ஒரு நாள் பனியா இருக்கு அப்படின்னு காலட்சேபத்துக்கு நாளைக்கு போலாம்பா, நேற்றுக்கும் போல இன்னைக்கு இல்லாட்டா என்னன்னு சாத்து முறை அன்னைக்கு வரலாம், பிரசாதாரான்னு போடுறாளா? அப்படி அல்ல, என் நெஞ்சில் இருப்பதுவே அல்ல திகழ்வதுவே. அதிலேயே அவன் ஒளி வீசிக் கொண்டு இருக்கிறான்.
இகழ்வின்றி என்றதற்கும் எப்பொழுதும் என்றதற்கும் என்ன கருத்துன்னா, ஒரு காரியம் ஆகிற வரை தொடர்ந்து இருந்து அந்த காரியமான பிறகு கைவிடுவது போலன்றி எல்லா காலத்திலும் என்னோடு இருக்கின்றான். காரியம் ஆற வரைக்கும் 10 நாள் ஆனது திண்ணையிலேயே உட்காந்துருப்பான். காரியம் ஆயிடுதா திரும்பி கூட பார்க்க மாட்டான். அந்த மாதிரி என் நெஞ்சில புகுந்தான். சரி ஆயிடுத்து வெளியில போவோம்னு போறானா திகழ்வதுவே. இது ஆழ்வார் நெஞ்ச விட்டுட்டு வெளியில போனா இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்குமா? பெருமாள் எங்கெங்க வசிக்கிறார்னு கேட்டுண்டா பட்டர் வடதள தேவகி ஜடர வேதசிரா கமலாஸ்தன சடகோ பவாத்வபுஷி ரங்ககிருஹே சயிதம் வரதம் உதார தீர்க்கபுஜலோச்சனதம் மனனம் புருஷம் உபாசிஷீய பரமம் பிரணதார்த்திகரம் என்கிறார் ஸ்ரீரங்க ராஜஸ்தவத்திலே. அவன் எங்கெங்க வசிக்கிறான்? வடதள ஆலமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய். எங்க முதல்ல வசிக்கிறான்? ஆலமரத்தின் இலை. அதை விட கொஞ்சம் இனிமையாக எதை கருதினான்? தேவகி ஜடரா, தேவகியினுடைய வயிறு. ஆலலைய விட அது ரசமா இருக்கான். அங்க போய் வசிச்சான் கிருஷ்ணாவதாரத்துல. அதுக்கப்புறம் வேதசிரஹா, வேதத்தின் உச்சியிலே வசிக்கிறான். உச்சி எது? உபனிஷத்துல. உபனிஷத்து தான் உபனிஷத் சாரமான ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்தில் ஆறு இருக்கான்னா, ஓம் என்ற சொல் நாரணனுக்கே உரியதே தவிர ஏனையோர்களுக்கு அதை சேர்த்து சொன்னா நொல்லி கண்ணனை புண்டரி காட்டன் என்னுமாதோல. ஓங்கிற சப்தம் பரமாத்மாவுக்கு தான் உண்டே தவிர அது அபிமானி தேவதைகளுக்கெல்லாம் இவன் ஏறிட்டு கொண்டு இவனா சொல்லிட்டு இருக்கான். சாஸ்திரம் ஆகமங்கிறது வேதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேத வழியிலே சொல்லப்படுவதுதான் ஆகமங்கள். அது பாஞ்சராத்திரம் வைகானசம் என்ற 2 பிரிவை உடையது. ஏனைய 32 ஆகமங்கள் சிவன் தன்னுடைய அகம்பாவம் தலையெடுத்து பேசினது. அதனால கூடாததும் கூடும் என்று வாதிடுகிறவர்கள் தானே வழக்காடுபவர்கள். அப்படிப்பட்டவன் ருத்ரன். நானா சொல்ல, அவர் கேட்டார். அதனால சொல்றேன். ஆக சைவர்களே நமச்சிவாய என்றுதான் சொன்னார்களே தவிர அவர்கள் விதி மீறி ஓம்னு சொல்லலையே. நாராயணாய அல்ல, ஓம் நமோ. அது சேர்த்தா தான் 8 எழுத்து. புரியுதா? அவனுக்கு தான் அதை சேர்க்கணும். பராவர தத்துவமாக விளங்குகிறவனுக்குத்தான் அகார உகார மகாரங்களின் சேர்த்தி உண்டு. அகாரம் யாரை சொல்லுகிறது? பகவானை. மகாரம் ஜீவாத்மாவை. நடுவுல இருக்கு பாருங்க, அது ஏவாங்கிற அர்த்தத்தை சொல்றது. இந்த ஜீவாத்மா சீமன் நாராயணனுக்கே உரியவன் என்று ஏவகாரம்.
நாராயணனுக்கே மனைவிங்கிற போதோ இன்னொருவனை இவன் போய் கும்பிட்டான்னா அது வைபசாரிக கிருத்தியம், அது விபச்சாரிகள் தொழில். சாஸ்திரம் சொல்றது. ஆனா இதெல்லாம் யாரு கேட்க போறா? யார சேவிச்சான்னு அறியஞ்சவனு ஒன்னும் அறியாத வாயில மண்ணு கல்பிச்சு வச்சிருக்காங்க. எத்தனையோ அறியஞ்சவனும் ஒண்ணுதான். சிவன் உடலாக இருக்கிறான், அரி உயிராக இருக்கிறான். அந்த வகையில ஒன்னே தவிர ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா பார்வதி ரெண்டு பேருக்கும் பத்னியா, லட்சுமி ரெண்டு பேருக்கும் பத்னியா? யோசனை பண்ணி பாருங்க. ஒன்று உடலாக இருக்கிறது, ஒன்று உயிராக இருக்கிறது. அந்த உயிராக இருக்கிறவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். நாராயணன் சொல்லப்படாது, கரெக்ட், ஸ்ரீமன் நாராயணன். ஆகையினாலே அந்த எம்பெருமான் பிராட்டியையும் அழைத்துக் கொண்டு பெரிய திருவடி நாயனாரையும் அழைத்துக் கொண்டு என் நெஞ்சிலே புகுந்தான். தேவகி ஜடர வேதத்தின் உச்சி, வேதசிரா. அதுக்கு மேல பெருமாளுக்கு எங்க வாசம் பிடிக்கும்னா கமலாஸ்தன பெரிய பிராட்டியாருடைய திருவுள்ளத்தில் வசிப்பது. இதெல்லாம் ஒவ்வொன்றுதானே. ஆளல தேவகியினுடைய கர்ப்பம் இதெல்லாம் ஒரு இடம். ஆனா சடகோப நம்மாழ்வாருடைய வாக்கு வபுஷி, அவருடைய திருவாக்கிலும் வசிக்கிறான், அவருடைய திருமேனியிலும் வசிக்கிறான். ஆழ்வார் தமத்தான் ரெண்டு இடத்துல பிரீதி எம்பெருமானுக்கு. அதுக்கப்புறம் அவன் எங்க ரொம்ப இனிதாக வீற்றிருக்கிறான். இனிதாக கண் வளரும் திருவாளன் திருப்பதி திருவரங்கமே. ஸ்ரீரங்கம் நான் சொல்லல, பட்டர். அங்கே எம்பெருமான் மிக நேசத்துடன் வதிகின்றான். ஆகையினாலே வதிகின்ற இடங்களிலே பெரிய திருவடி திருமுதுகு பெரிய பிராட்டியாருடைய நெஞ்சம் இதுல வசிக்கிறதுதான் அவனுக்கு பிரீதி. என் நெஞ்சில வந்து புகுந்தப்புறம் அவளையும் அவரையும் விட்டான். என்ன சுகம் என்ன சுகம்னு என் பாவ நெஞ்சை கொண்டாடினான். என் நெஞ்சு நல்ல நெஞ்சா? அவன் ஏதோ கிடைக்காதது கிடைச்சுட்ட மாதிரி ஆழ்வார் நெஞ்சில இடம் கிடைச்சது. என்ன பாக்கியம் என்ன பாக்கியம். இது நட்சத்திர மாளிகை 27 ஸ்லோகங்களாலே அருமையாக எடுத்து காட்டுகிறது. மகப்பிரரோக மஞ்சரி மனோஜரத்னமே கலா கலாப புஷ்ப புஷ்பிதா கடி தடி படி ஷடத்விடகா உரஸ்ரவத்ரபாஜரி நிபாத நிம்னநாபிகா வடோத்தபேன மண்டலம் விதர்க்க மூலமேவனா என்று ஸ்லோகம் காட்டுறது. அதை எடுத்துண்டா விரியும். அதனால இங்க இடத்துக்கு வருவோம். ஆக இந்த சடகோபன் நம்மாழ்வாரான மாறி மாறி பல பிறப்பும் பிறந்த நித்திய சம்சாரி. ஆடா மாடா நாயா பன்னியா வண்டா கொசுவா இப்படி நான் பிறக்காத பிறவியே கிடையாது. எல்லா பிறவியிலையும் பிறந்த சம்சாரிவன் என்று என்னுடைய தாழ்ச்சியை பார்த்து பின்வாங்க வேண்டி இருக்க ஒரு நொடி பொழுது கூட விட்டு
பிரியாதே இருக்கிற இந்த இருப்புக்கு அடியான காதல் என்ன காதலோ, எங்கிட்ட அவன் வச்சிருக்கிற அன்பு என்ன அன்போங்கிறார். இகழ்வின்றி எப்பொழுதும். இந்த ரெண்டுக்கு என்ன கருத்துன்னா, சில பேர் ஒரு காரியமாகிற வரையிலும் தொடர்ந்து இருப்பார்கள். அந்த காரியம் முடிஞ்சிருக்குன்னா கைவிடுவார்கள். ஜென்மத்தில் அப்புறம் வந்து பார்க்கவே மாட்டோம். காரியம் ஆயிடுத, காலட்சேபம் முடிஞ்ச 1வது நிமிஷம் அடியன் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் எப்படி போனா, எங்க போனா, எதுல போனா, என்ன இது தப்பல்ல, இது நன்றி கொன்றதல்ல. குடும்பம் நடத்தணுமே, அதுக்கு வேண்டுவன 9 மணிக்குள்ள கிளம்பணுமே, தப்பு இல்லை. அத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் 3 மணி நேரம் ஒரு நாள் ஒதுக்குகிறீர்கள்னா அந்த எம்பெருமான் உங்களை பார்த்து என் நன்றி செய்தேனோ என் நெஞ்சில் திகழ்வார்கள். இவர் பகவானுடைய நெஞ்சில இருக்கு. நான் என்ன உபகாரம் செஞ்சுட்டேன், இவெல்லாம் காலை இந்த பனியை கூட பொருட்படுத்தாத 2 வேளை வந்து என் குணங்களை அனுபவிக்கிறாளே அப்படின்னு அவன் திருவுள்ளத்தில் மகிழ்கிறவன். புரியுதா? இங்க என்ன சொல்றார்னா, ஒரு காரியம் ஆகும் வரை உடன் இருந்து பின்பு கைவிடுவது போலன்று எல்லா காலத்திலும் என் நெஞ்சை விடுகிறீன். எம்பெருமான் இகழ்வின்றி எப்பொழுதும் அலட்சியம் பண்ணாது எப்பவும் என் நெஞ்சிலேயே இருக்கான். அதுக்கு எடுத்துக்காட்டோடு சொல்றார். பித்தத்தினாலே பீடிக்கப்பட்டவர்கள் சந்தன சேற்றிலிருந்து கைவாங்க மாட்டாதா போலே. பித்தம் பிடிச்சதுன்னா சந்தனத்திலேயே அவனை உட்கார வச்சோம்னா 1 மாசத்துல பித்தம் தெளிஞ்சிடும். சந்தனம்னா அரைச்ச சந்தனமா இருக்கணும். இப்ப சந்தனம்னா பம்பர கட்டை, புரியுதா? பம்பர கட்டையை அரைச்சி திரியா இருக்கும். அதை உள்ள நாரும். அநேகமா கோவில்களுக்கெல்லாம் இதான் கதி. திருவரங்கத்தில் அப்படி இல்லை. அன்னாட கட்டையை வச்சு சந்தனத்தை எடுக்கணும். அது வாசனை போதமா குங்குமப்பூ மட்டும்தான் கொஞ்சம் கலப்பா அந்த திருவேணியில சாத்துவார். அது அர்ச்சகனுக்கு உரியது. அர்ச்சகனை தாஜா பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும். வாங்கி அதை நாம உபயோகப்படுத்துறோம். அதையே திருவாராதனம் பண்ணலாம். எம்பெருமான் திருமேனி ஸ்பரிசம்பட்ட வஸ்துன்னு அதை ஏன் பண்றது இல்லைன்னா, அதுல தினம் திருமஞ்சனம் பண்ணோம்னா சந்தனம் என்ன கரைஞ்சு ஓடி போடும். அதுக்காக பண்றது இல்லை. ஆக எம்பெருமான் திருமேனி சம்பந்தமுடையது, அதானே முக்கியம். ஆக பெருமாள் காரியம் ஆயிடுத்துன்னு பெருமாளை கைவிட்டுட்டு போடுவாள். அப்படியோ அப்படின்னா இல்லை. பித்த ஜுவரம் வந்து விட்டவர்கள் சந்தன சேற்றிலேயே இருப்பார்கள். அதுபோல இந்த எம்பெருமான் ஒரு நொடி பொழுதும் என் நெஞ்சிலிருந்து பிரிய மாட்டுகிறான். அவனுக்கு பைத்தியம். அது தெளியறதுக்கு நம்மாழ்வார் நெஞ்சுதான் சந்தன சேரம். அதுல அவன் முழுகி விட்டான். இனி எழுந்து போவானா அப்படிங்கிற இந்த பாட்டுல பாட்டு.
திகழ்கின்ற திருமார்வில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன் வாட்டாறு திகழ்கின்ற புல்லூர்தி போரக்கர் குலம் கெடுத்தான் இகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே பிரியாது ஆட்சை என்று பிறப்பறுத்து ஆளறக் கொண்டான் அரியாகி இரணியனை ஆகம் கொண்டான் அன்று பெரியார்க்கு ஆட்பட்டக்கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாழ்வாயரவணமேல் வாட்டாற்றான் காட்டினனே. அதாவது ஒரு நொடி பொழுதும் பிரியாதிருந்து அடிமை செய்ய கடவா என்று அருளை செய்து சம்சார பற்றை போக்கி அதுவும் அடிமை கொண்டவனாய் முன்பொரு காலத்திலே நரசிம்மமூர்த்தியாக வந்து ஹிரண்யாசுரனுடைய உடலை பிளந்தவனாய் அந்த ஆயாசம் தீர திருவாட்டாற்றிலே சேஷசாயியாக பாம்பனை மேல் பள்ளி கொள்பவனாக இருக்கும் எம்பெருமான் பெரியார்க்கு அடிமை புக்கால் பெறுவதற்கு அரியதான பயனையும் பெறலாகும் என்பதை காட்டிவிட்டான். அதாவது மகாபுருஷர்களை அடைந்தால் எதிர்த்தலையினுடைய யோக்கியதையை நினைத்து பார்க்காதே தங்களுடைய சிறப்பையே வந்தவனுக்கு கொடுப்பவர்கள் யாரு? பெரியார் மகாபுருஷர்கள். எத்தனை பேர் வந்திருக்க? 100 பேர். அதுல கொஞ்சம் லட்சணமா நல்லா குளிச்சுட்டு திருமணிட்டு நல்ல வெள்ள விளையாடுன்னு வேட்டி கட்டிண்டு கையில 1000 10,000 இருக்கா உள்ள விடு, ஒத்தனுக்கு தான் இருக்கு உள்ள விடு. 99 பேர் உம்மாட்ட வாங்கிட்டு போக வந்திருக்கா. நிறுத்து, போச்சு விடும், நீங்க முடியாதுன்னு சொல்லுவோம். இது நம்ம சுபாவம். எம்பெருமான பேர்பட்டவன்னா மகாபுருஷனும் மகாபுருஷனாக ஆகையாலே எதிர்த்தலையினுடைய யோக்கியதை பார்க்காமல் தன்னுடைய சிறப்பையே கருதி அந்த ஒன்றுமில்லாது வந்தவனையும் கூட எல்லாம் உடையவன் என்று கருதி தன்னோடு ஒருவனாக சேர்த்து கொள்கிற தன்மையுடையவர்கள் என்ற இந்த அர்த்தத்தை திருவாட்டாற்றில் எழுந்தருளியிருக்கிற நாயனார் என் பக்கலிலே காட்டினார். அவன் எங்கே, நான் எங்கே, அவன் ஒண்ணு இல்லையேங்கிற குறை இல்லை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. அவன் தன்னோடு ஒக்க என்னை அனுகிரகம் பண்ணினானே, இது என்ன ஆச்சரியம்ங்கிறார். இப்போ இங்கே பிரியாது ஆட்சை என்று பிறப்பித்து ஆளறக் கொண்டான்.
என்ன அர்த்தம்? இப்போது தாம் பெற்ற பிறர்க்கரிய பயன் எது அப்படின்னு கேட்டா, இனி ஒரு நாளும் நம்மை பிரியாமல் இருந்து அடிமை செய்யுமாறு திருப்பவள சோதி திருவாய் திறந்து அருளி செய்தானே, அது ஒன்று. அடுத்ததாக இனிமேல் பிறப்பு நேராதபடி வேரோடு அறுத்தானே, அது ஒன்று. அடிமை செய் என்று சொல்லிவிட்ட அளவோடு நின்று விடாமல் நித்திய கைங்கரியம் கொண்டது ஒன்று. இந்த மூன்றையும் அருளினான் அருள் எம்பெருமான். இந்த மூன்று சொன்னேன் பாருங்க, பிரியாமல் இருந்து அடிமை செய்வது, அடிமை செய் என்று திருப்பவள சோதி திருவாய் திறந்து சொல்வது ஒன்று, பிறப்பு நேராதபடி செய்தது ரெண்டு, அடிமை கொண்டது மூன்று. இந்த மூன்றும் எம்பெருமானுடைய நிருகேதுகமான கிருபையால் கிடைக்கலாமே தவிர வேறு ஒன்றாலும் பெற முடியாதது. நிருகேதுக கிருபைன்னா என்ன தெரியுமா? காரணமில்லாத அருள். பெருமாள் இன்னைக்கு அருள் பண்ணினார். எதுக்கு? நான் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். ஒழிஞ்ச நீ செய்வதை எதிர்பார்த்தா எம்பெருமான் செய்கிறான். நிருகேதுகம். அவனுடைய கிருபை காரணமற்றது. பிள்ளைக்கு அப்பா சொத்து எழுதி வைக்கிறார்னா அதுக்கு என்ன காரணம்னா நிருகேதுகம் தானே. அவனே செலவழிச்சுட்டு போயிருக்கு, பையனை ஓட்டாண்டியா விட்டு போலாமே. நிறைந்த குணமுடைய தகப்பனானபடியினாலே மகன் நன்றாக வாழ வேண்டும் என்ற அபிப்பிராயத்தாலே அந்த தனத்தை அவனுக்கே விடுவது போன்று. அதுக்காக புள்ள என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டா, அப்பா வாய மூடின்னு இருக்கிறதுனா இங்கே இருக்கும். என் ஆத்துக்காரி என்ன சொல்றாளோ அப்படி நானே கேட்கலையா? நீர் கேட்டா என்ன? இதுதான் இவன் செய்யறது. ஆனாலும் இவனுக்கு புள்ள பாசம் விடலையே, அவனுக்கு சேர்த்து வைக்கிறானே. ஏதானு ஒண்ணு கிடைச்சதுன்னா என் புள்ள சாப்பிடுவானே. பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவெல்லாம் புள்ள இல்லையா? அவெல்லாம் மனுஷன் இல்லையா? அவனுக்கு கொடுத்தா அதுக்காக என்ன பண்ணுவான்? சொஜ்ஜி வைப்போம். ஒரு மாதம் ஊசி கிடக்கும், அதை பத்திரமா வச்சிருப்பான். பையன் ஒரு மாதம் கழிச்சு வருவான். அதுல நூலா வரும். வாசனை மூக்க பொத்திக்கணும். உனக்கா ஒரு மாசமும் வச்சுட்டு இருக்கேன்டா, சாப்பிடுறா. அப்பா நான் அப்பா சாப்பிடுற பழக்கம் கிடையாது. தேவரீர் அமுது கண்டருக. இவன் என்ன பண்ணுவான்? விதியேன்னு அவன் சாப்பிடணுமே இவன் சாப்பிடுவான். அது நூலு ஊசி எல்லாத்தையும். அதான் தந்தை அன்புன்னு. அந்த குழந்தைகிட்ட இருக்கிற வாத்சல்யம் பையனுக்கு ஒரு வாத்சல்யம் இருக்காது அப்பாட்ட. அவனுக்கு எல்லாமே ஆத்துக்காரிட்ட தான். ஆனா அப்பனா இருக்கிறவனும் அம்மையா இருக்கிறவளும் அந்த புத்திர வாத்சல்யம், அந்த சிறப்பு. அதனாலதான் எம்பெருமான் பிதா, நாம் புத்திரர்கள். நம்ம கிட்ட நல்லதுன்னு சொல்லிக்க என்ன இருக்கு? இருந்தாலும் நம்மை அவன் கருணை புரிய எதிர்பார்த்து கொண்டிருக்கான்னா ஜெகத்பிதாவான ஜெகன்மாதாவான காரணம். என்ன பண்ணோம்? நாம என்ன பண்றோம்? தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும்
நோயே பட்டொழிந்த எல்லாம் நோய். அதுக்காக நீங்க எல்லாம் ஆத்தெல்லாம் விட்டுட்டு போகணும்னு நான் சொல்லல. தகப்பன் தாய் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் அதுகளை கண்கலங்காத பார்த்துக்கிறது அவளுடைய தர்மம். அதுக்காக அவ இருக்கணும். பையன் தன்னை கவனிக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி பையனுக்கு புள்ள பிறந்தா அவ அப்பாவை கவனிக்கிறானா இல்லையே, அவன் தன்னையே கவனிச்சுக்க வேண்டியது உலக இயற்கை. அதனால இதுக்கெல்லாம் நோக கூடாது. புள்ள ஏன்னு கேட்கலடி, ஆமா என்ன கேட்டானாகும் இவ சமாதானம். புள்ள ஏன்னு கூட கேட்கலடி, ஆமா நான் போயிருந்தேன் என்னையே கேட்கல அப்படின்னா அவனோட இவ பெரியவளாம். என்னையே கேட்கல உங்களை எங்க கேட்க போறான்? கேட்க மாட்டாங்கிறது இல்ல, பணங்காசு வேணும்னா கேட்பான். புரியுதா? ஆனா தகப்பனுக்கும் தாய்க்கும் நன்மை வேண்டும்னு நினைக்கிறானா, நான் செய்யவும் தான் நினைச்சேன், அவன் ஒத்துக்கலப்பா, வீட்டுக்குள்ள தகராறு வேண்டான்னு பேசாத இருந்துட்டு நல்ல வேலை செஞ்சப்பா இவ அப்பா. ஏன்னா இவன் அனுபவிச்சவன் இல்லையா. ஆக பிரியாது ஆட்சை எம்பெருமானுடைய காரணமில்லாத கருணையால் அன்று மற்றொன்றால் பெற முடியாதவையாதலால் பெறாத பயன் பெற்றது போல. கவனிங்க, கீழே சொன்ன வாக்கியத்தை விவரணம் பண்ணுகிறார், விவரிக்கிறார். எனக்கே ஆட்சை, வேற ஒருத்தனுக்கு நீ அடிமை இல்லை, எனக்கு தான். எனக்கே ஆட்சை என்று தேவரி திருப்பவள சோதி திருவாய் திறந்து கூற வேண்டும் என்று நாம் எம்மா வீடு என்கிற திருவாய் முடியிலே வேண்டினோம். அதன்படியே செய்து விட்டான். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்தொல்லைன்னு பாடினாரே, அதுபடியே செஞ்சு விட்டான். அதுக்கு முன்னாடி இன்னின்ற நீர்மை இனியாமுறாமை உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று திருவிருத்தத்திலே பிரார்த்தித்தார் அல்லவா. அதன்படியே பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இன்னின்ற நீர்மை இல்லாதபடி செய்து விட்டான். எனக்கு 2. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்ற திருவாய்மொழியிலே என்னை தனக்கேயாக என்னை கொள்ளுவீரே, என்னை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டான். எதற்கு? தனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே. வைகுண்டத்தை அடைஞ்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எம்பெருமான் என்னை அடைந்து மகிழ்ந்தான். சொத்தை உடையவன் அடைந்தால் மகிழ்வானா? இவரை அடைந்தோன்னு சொத்து மகிழுமா? உடையவன் தானே. உடையவன் அவன், உடைமை நாம். நம்மை அடைந்தால் வாஸ்தவத்தில் மகிழ வேண்டியவனாரு அவன் தான். ஒரு அழகான குணமுள்ள ஆத்துக்காரி கிடைச்சுள்ளாள்னா மகிழ்ச்சி யாருக்கு? கணவனுக்கு தானே. மனைவி அப்படி நினைப்படான்னா எல்லாரையும் போல ஒருத்தர் சொல்றது பூரா பொய், பண்றது பூரா ஃப்ராடு, சேலம் உட்பட
எல்லாரும் கணவனை இப்படித்தான் நினைக்கிறார். ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இங்க வந்திருக்கிறவாள் தவிர, புரியுறதா? ஆக கணவன் ஏன்னா அவளுக்கு அவன் கண் அவன் கண் கணவன் ஏன் சொன்னான்? நல்ல ஒரு 20 பவுன்ல சங்கிலி, 30 பவுன்ல ஒட்டியாடணும், 30-40 பவுன்ல ஒட்டியாடணும். அவளுடைய உதரத்துக்கு பொருந்தி இதெல்லாம் போட்டுண்டா இந்த உதரம் சந்தோஷப்படுறதா, கழுத்து சந்தோஷப்படுறதா? அதை பார்த்து மகிழ்வது எது? கண் அவன். மனைவி அலங்காரம் பண்ணா அதை பார்த்து மகிழறது அவன், கண் அவன். அதே மாதிரி தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு ஏதாவது இடையூறு வந்தால் கலங்குகிற கண் யாருடையது? இவனுடையது, கண் அவன். அதனால்தான் கணவன் பேர் அவனுக்கு. அழ வச்சு பார்க்கிறவனும் இருக்கான். அதை பற்றி அடியனுக்கு கவலை இல்லை. ஆக தனக்கேயாக எனக்குள்ளும் ஈதேன்னு எம்மா வீட்டு திறம் என்ற திருவாய்மொழியிலே பிரார்த்தித்தபடியே அடியேனை ஆளற கொண்டான், அடிமை கொண்டான். அற என்பது காலாவதி அருகையாலே நீர் அடிமை செய்யும். இன்னைக்கு 1ஆம் தேதியா? 1ஆம் தேதி தானே? இந்த மாசம் பூரா நீர் அடிமை செய்யும், அப்புறம் போயிடும். அப்படின்னா இல்ல, அற கொண்டான். அறன்னா எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கும்படியான அனுகிரகத்தை பண்ணினான். இங்க பண்ணின கைங்கரியத்தை அங்க போய் பண்ணு. கைங்கரியம்னா பெருமாள் காலாவலிக்கும் பிடிச்சு விடுறதுக்கு, கையாவலிக்கும் இல்லை. அவனுடைய திருப்புகழ்களை அவன் முன்னே பாடிக்கொண்டிருப்பதுதான் அடிமை செய்தல். அது என்ன நமக்கு அலுப்பு தட்டுமா? பகவத் விஷயம் அவனை சொல்லி பாடுறதுல நமக்கு அலுப்பா வரும்? அதான் சந்தோஷம் நமக்கு. நாம பாடுற பாட்டை கேட்டு அவன் சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம சந்தோஷப்படணுமே தவிர, எனக்கு இது நேரிடையான மகிழ்ச்சின்னு எண்ணினா அது ஆத்மாவுக்கு குற்றம். அவன் மகிழ்ச்சியை பார்த்து நாம ஏனோ தானோன்னு ஸ்ரத்த இல்லாத தளிக பண்ணி போட்டோம். இவர் இப்படி ருசிச்சு சாப்பிடுறாரே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுறத பார்த்து மனைவி சந்தோஷப்பட்டு இனி நாளைக்கு இன்னும் சொத்தையா பண்ணணுங்கிற எண்ணம் அவளுக்கு உண்டாருக்கு பாருங்க. அதான் இந்த ஆத்மாவினுடைய ஆனந்தம். ஆனந்தம் பிரம்மா ஏவக்யானந்தயாதி. எந்த ஆத்மா அந்த எம்பெருமானை மகிழ்விக்கிறானோ அவனுடைய மகிழ்ச்சி கண்டு தான் மகிழ்கின்றானோ, தான் மகிழ்வது இன்னும் சத்தையாக கைங்கரியம் பண்ணுவதை சங்கல்பித்துக் கொள்வதற்குத்தான். பெரிய வேதாந்தார்த்தம். இதெல்லாம் புரியலன்னு நினைக்கப்படாது. அதுதான் உதாரணம் சொல்றேன். ஆத்துக்காரி அருமையா ஒரு பட்சணம் பண்ணி கொடுத்தான். பேஷ் பேஷ் பேஷ். இந்த மாதிரி எங்க அம்மா கூட பண்ணதில்லைடி. அம்மாவுக்கு சமையல தெரியாது, அதனால பண்ணல. என்னமா பண்ணிருக்க அப்படின்னு இவன் சந்தோஷத்துல சொல்றான். அதை கேட்டு அவரை மகிழ்விக்கும்படியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டதேன்னு இவன் மகிழறான். அந்த மகிழ்ச்சி நாளைக்கு பாருங்க இன்னும் எப்படி பண்ணி போட்டேன்னு. ஏண்டே
என்ன தெளிவு பண்ணிருக்க? ஒரே தீச வாழை, நீரே ஒரு தீசல், உமக்கு இது போறாதா? கூடாது. அந்யோன்ய தாம்பத்தியம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். இவன் கைங்கரியம் பண்ணணும், அவன் மகிழணும், அவன் மகிழ்ச்சி கண்டு இவன் மகிழணும். அதனாலே இன்னும் பல கைங்கரியங்களை பண்ண வேண்டுங்கிற எண்ணம் இவனுக்கு எழுதல் தான் மோட்சம். இதுவும் புரியலைன்னா சர்வேஸ்வரன் தான் வந்து காலிக்க வந்துருவாங்க. இது புரிஞ்சிருக்கும். ஆகையினாலே அற அப்படின்னு அப்படி கைங்கரியம் கொள்பவனாக இருக்கிறான். அப்பேற்பட்டவன் ஆறு அரியாகி, அரியாகின்னா பகைவனாகின்னு அர்த்தம். அரின்னு பகைவனுக்கு பேரு ஹரி எம்பெருமான். ஆஹா தமிழ்ல கிடையாது. நம்மனால இந்த ஒலிக்காக வடமொழி சொல் தமிழ் சொல்லாக உருமாறி இருக்கிறது. இதெல்லாம் சொல்லிலக்கணம் எல்லாம் சொன்னா படும்போரா இருக்கு அப்படின்னு. அதனாலதான் ஆச்சாரிய ஹிருதயம் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. என்ன பூர இலக்கணம். நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. என்ன நம்பி கைதூதால் நம்பிக்கையோடு உங்களை இன்புறுத்துவேன். ஆச்சாரியன் சொல்றவனுக்கு புலமை இருக்கோ இல்லையோ, கேட்கிறவன் புலமையோட இருக்கணும். அவன் இருப்பான் சார். அரின்னா பகைவன். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஆறு பகைவன்? 8:45 ஆனப்புறம் பேசினான்னா சுவாமி பகைவன். ஆகையினாலே இன்று இத்துடன் நிறுத்தி